டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2022 கேட்கப்பட்ட மிக முக்கியமான கேள்வி. இது எந்த விதத்துல முக்கியம் அப்படின்னா, நாம இது வரைக்கும் HCF, LCM, மீப்போவா, மீப்போமா கணக்குகள் நிறைய போட்டிருக்கோம். ஆனா இது மாதிரியான கேள்வி இதற்கு முன்னர் கேட்கப்பட்டதே கிடையாது. அதனால இந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன். இதுல என்ன இருக்குன்னா, பாலினாமியல் 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. x⁴ பாலினாமியல் இருக்கு, பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துருக்காங்க. அதுல 2 பாலினாமியல் என்ற பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா HCF கொடுத்துட்டாங்க. அவற்றின் மீப்போமாவின் மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ இது போன்ற கொஸ்டின் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை. ஏன்னா இங்க அடுக்கு 4 வரத்தால அதை டிவைட் பண்றது எப்படின்றத இந்த வீடியோவில் நீங்க கத்துக்க போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாலினாமியலை நம்ம f(x)ன்னு வச்சுக்கிறோம். அடுத்த பாலினாமியலை g(x) அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். 2 எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் மீப்போமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் பலனுக்கு சமம். இப்போ பாலினாமியல்லையும் அப்படி தான் வரும். 2 பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல் பலன் அவற்றின் மீப்போமா மற்றும் மீப்போவா இவற்றின் பெருக்கல் பலனுக்கு சமம். அதாவது f(x) × g(x) = LCM × HCF. f(x)க்கு பதிலாக இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அடுத்து g(x)க்கு பதிலாக இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். LCM அதுதான் கண்டுபிடிக்க போறோம். HCF கணக்கில் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். So therefore LCM is equal to இந்த f(x) இங்க இருக்கு, g(x) இங்க இருக்கு, divided by இந்த பல்லுறுப்புக்கோவை அந்த பக்கம் போனா டிவிஷன்ல போயிடுது, x² + 5x + 7. ஆனா நம்ம ஆன்சர்ஸ்ல எல்லாத்துலயுமே பார்க்குறோம் x⁴ + 2x³ - 4x² - x + 28ன்னு வருது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி இந்த g(x) அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம g(x) ஒன்றுமே பண்ண தேவையில்ல. f(x) மட்டும் என்ன பண்ணுறோம், இந்த x² + 5x + 7ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் டிவிஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் பல்லுறுப்புக்கோவைகளின் வகுத்தல் போட போகிறோம். ஸோ இதை இதால் டிவைட் பண்ணுறது எப்படின்றத இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், x⁴ இங்கே இருக்கிறது x². நாம் x⁴ x²ஆல் டிவைட் பண்ணுங்க. உள்ளே இருக்கிற முதல் உறுப்பை வெளியே இருக்கிற முதல் உறுப்பால் டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதை போடுங்க, x². அந்த x²-ஐ நாம் ஈவு கோஷன்ல எடுத்து போய் எழுதிட்டு இந்த ஒட்டு மொத்தத்தையும் இந்த x²ஆல் பெருக்கணும். x² × x², x⁴. ஸோ 5x × x² + 5x³ அடுத்தது 7 × x², 7x². ஸோ பெருகிட்டு என்ன பண்ணணும்னா கழிக்கணும்னா நம்ம குறியை மாற்றிவிட வேண்டும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு. எல்லா கணக்குலையும் இது கேன்சல் ஆகும். ஸோ இது நம்ம +3x³ -5x³ -2x³. ஸோ இதை பார்த்தீங்கன்னா -2x². அடுத்ததை நம்ம இறக்குவோம். வகுத்தல்ல அடுத்து என்ன பண்ணுவோம், இங்கே இருக்கிறத இறக்குவோம். 26x + 26x. இப்போ திரும்பவும் இங்கே இருக்கிற முதல் உறுப்பை எடுத்து எழுதுங்க, -2x³. வெளியே இருக்கிற முதல் உறுப்பால் டிவைட் பண்ணிட்டுங்க, x². ஸோ டிவைட் பண்ணால் x -2x வருது. -2x இங்கே போடுங்க. திரும்பவும் அந்த -2x-ஆல் இது ஃபுல்லாக பெருக்குங்க, -2x³. ஸோ -10 x² -14x. இப்போ நம்ம கழிச்சு போடுறோம், குறிய மாத்திரம். பாருங்க 8x². இங்க ரெண்டுமே பிளஸ், அதனால கூட்டிக்கிறோம், 40x. அடுத்தது இந்த 56 இறக்கியாச்சு. ஸோ இப்போ இங்க இருக்கிற முதல் உறுப்பு 8x² டிவைடட் பை வெளியே இருக்கிற முதல் உறுப்பு x². x² கேன்சல் ஆயிடுச்சு, மிச்சம் இருக்கிறது 8. ஸோ +8 இங்கே போட்டுடுறோம். ஸோ இப்படி தான் வகுத்தல் செய்யணும். இந்த 8ஆல் இது ஃபுல்லத்தையும் பெருக்கிறோம். 8x² + I8 40 x, 7 8 56. ஸோ அப்படியே சேமாக வந்துச்சு பாருங்க. இப்போ நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் 0. ஸோ இந்த பாலினாமியலை இதால் வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஈவு இதுதான், x² - 2x + 8. இதை கொண்டு போய் ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். இதை இதால் வகுத்ததுக்கு இப்போ தான் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம், x² - 2x + 8. ஸோ இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே வருது, x⁴ + 2x³ - 4x²
மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 28 அப்படின்னு வருது. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் சியில் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கணக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.